நீ என்ன பண்ற? இதெல்லாம் யார் உன்னை பண்ண சொன்னது? என்னங்க நீ அடிக்கடி மறந்துடுவியா? டாக்டர் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. இன்னும் காயம் ஆறல. நீ அதை விடு, நான் எடுத்துட்டு வரேன். என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்னாச்சு? உங்களுக்கும் வலிக்குது இல்ல? அப்புறம் ராத்திரி முழுக்க முதுகு வலின்னு அவஸ்தைப்பட வேண்டியது. இத்தனை நாளும் முதுகு வலின்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நிஜமாவே வலிக்கும் போது என்கிட்ட சொல்லணும்னு தோணல. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க விடுங்க, நானே பாத்துக்கிறேன். சரி விடு, 2 பேரும் வேணாம். அம்மா நீ தூக்கிட்டு வாம்மா. அட சந்தியா, அத நீயே எடுமா. நீ ஓய்வு எடுத்துக்கிறேல்ல, இங்க பாரு, வெயிட்டை தூக்காத. உன் காயம் இன்னும் ஆறல. உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கோ சந்தியா. ரூம் நம்பர் 304க்கு பெல் பாய் அனுப்பி வைக்கிறீங்களா? ஆமா, திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணணும். என்ன? சீக்கிரமா அனுப்புங்க. நல்ல வேலை பண்ணம்மா. அட ஆமா இல்ல அம்மா, பா. இந்த என்னது இதுக்கு நான் பேக் பண்ணிருக்கு? சரி வாங்க போலாம். வாங்க. வேணாம்ப்பா, பேக்க தூக்காத, அங்கேயே வச்சிரு. ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. இங்க பாருப்பா, படிச்சவங்க என்னைக்குமே படிச்சவங்க தான். உன்னோட அம்மாவும் நானும் பேக்கை யாரு தூக்குறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். உனக்கு தான் தெரியும்ல, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் முதுகு வலியா இருந்தது. உடனே மருமக சந்தியா போன் பண்ணிட்டா. உடனே அவங்க ஆள் அனுப்புறேன்ட்டாங்க. பொருட்களை அவங்க தூக்குவாங்க. எனக்கு இது தோணவே இல்லப்பா. இங்க பாருப்பா. அம்மா அம்மா, நீங்க என்கிட்ட பேசாதீங்கம்மா. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், அப்புறம் சந்தியா இருக்காங்க. உங்களுக்கு டாக்டர் தெளிவா சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி கனமான பொருளை தூக்கவே கூடாதான். உங்க காயம் இன்னும் ஆறலம்மா. அது மட்டும் இல்லாம அப்பா கூட முதுகு வலியால் அவஸ்தைப்படுறாரு. அதான் நான் இருக்கேன், அப்புறம் சந்தியா இருக்காங்கல்ல. என் பேச்ச கேட்டாதானே? சூர்யா, நீ கவலைப்படாதப்பா. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே கவனமா இருப்பேன். நீங்க இருக்கீங்களே, சின்ன விஷயத்த கூட பெருசாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க.